வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் சாப்டர் 2ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸை ஒன் ஷாட்டில் கிளியராக கவர் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு இந்த சாப்டரில் ஃபார்முலா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நியூமெரிக்கல்ஸ் கஷ்டம்னு ஃபீல் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா இது ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடிஞ்ச ஒரு சாப்டர். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஃபார்முலாவை கரெக்டாக ரிமெம்பர் பண்ணிங்கன்னா, சிபிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்டில் அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த சாப்டரில் மட்டுமே 8 to 10 மார்க்ஸ் வர ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோவில் கன்ஃபியூஷன் எல்லாம் கிளியர் பண்ணலாம், ஃபியர் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம், கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒன் ரெக்வெஸ்ட், புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் இஸ் தி ஒர்க் டன் டு பிரிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தேட் பாயிண்ட் வித்தவுட் ஆக்சிலரேஷன். ஒருக்க கூட நான் சொல்கிறேன், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அட் அ பாயிண்ட் இஸ் தி ஒர்க் டன் டு பிரிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தேட் பாயிண்ட் வித்தவுட் ஆக்சிலரேஷன். இதுதான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோட டெஃபினிஷன். இது என்ன சொல்லுதுன்னா, இன்ஃபினிட்டியில் இருந்து, அதாவது தூரத்துலேருந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இன்ஃபினிட்டியில் இருக்குது. யூனிட்னா ஒரே ஒரு சார்ஜ். அதை ஆக்சிலரேஷன் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஸோ இதை எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிக் அப்படின்னா சார்ஜஸ் அட் ரெஸ்ட். ஸோ மூவ் ஆகாத ஸ்டேஷ்னரி சார்ஜை, ரெஸ்ட்டில் இருக்கிற சார்ஜை மூவ் பண்ணுறது தான் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பிஸ்கெட் டேபிள் மேலே இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. இது வந்து ஒரு பிஸ்கெட், இது ஒரு டேபிள் மேலே இருக்குது. சுற்றி இருக்கிற கிட்ஸ் எல்லாரும் பிஸ்கெட்டை பார்த்து ஈகராக இருப்பாங்க. ஸோ இதை சுற்றி கொஞ்சம் கிட்ஸ் இருக்காங்க. இவங்க இந்த பிஸ்கெட்டை பார்த்து எப்படி ஈகராக இதை பார்த்துட்டு இருப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட்டை எடுப்பாங்க? கிட்ட இருக்கிற கிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த பிஸ்கெட்டை எடுக்கும். ஸோ கிட்ட இருக்கிற கிட்டுக்கு வந்து ஹை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் இருக்கும். அண்ட் தூரமாக இருக்கிற கிட்டுக்கு வந்து லோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் இருக்கும். அண்ட் சார்ஜஸ் எப்போவுமே ஹை பொட்டென்ஷியல்லேருந்து லோ பொட்டென்ஷியலுக்கு தான் சார்ஜஸ் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹைட்டில் ஒரு சார்ஜ் இருக்குது அண்ட் இதில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஹை பாயிண்ட்லேருந்து லோ பாயிண்ட்டுக்கு தான் இந்த சார்ஜஸ் எப்போவுமே ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோட ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டியூ டு பாயிண்ட் சார்ஜ். டியூ டு பாயிண்ட் சார்ஜ், ஒரே பாயிண்ட் சார்ஜ்னால் ஒரு சின்ன சார்ஜினால் ஏற்படக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோடைய ஃபார்முலா வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் V இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon 0 Q divided by R. Q அப்படின்னு ஒரு சார்ஜ் இருக்குது. அந்த சார்ஜுடைய எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் அட் அ டிஸ்டன்ஸ் R எவ்வளோ இருக்கும்? ஸோ டிஸ்டன்ஸ் Rல இந்த பாயிண்டில் உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எவ்வளோ இருக்கும்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா தான் V is equal to 1/4 pi epsilon 0 Q by R. டிஸ்டன்ஸ் கூட கூட இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம டிஸ்டன்ஸை டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு சார்ஜுக்குள்ள ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ். ஸோ நிறைய சார்ஜஸ் இருந்துச்சுன்னா நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா, இந்த எல்லா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலையும் நம்ம ஆட் பண்ணாலே போதும். ஆட் பொட்டென்ஷியல் ஆஃப் ஆல் சார்ஜஸ். ஸோ நிறைய சார்ஜஸ் இப்படி இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் இருக்கும் அட் அ டிஸ்டன்ஸ் ஆரில், அதுக்கு உள்ள ஃபார்முலா V இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon 0. இது ஒரு சார்ஜுக்குள்ளது மேலே இருக்கக்கூடியது. ஸோ 1/4 pi epsilon 0 எல்லாத்துக்குமே காமனாக இருக்கும். ஸோ மீதி உள்ள டேர்ம்ஸ் Q1/R1, நெக்ஸ்ட் சார்ஜ் Q2/R2. அந்த சார்ஜஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு வேண்டி Q1 Q2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் டியூ டு மல்டிபிள் சார்ஜஸ் கிடைக்கும். எவ்வளோ சார்ஜஸ் இருக்கோ அவ்வளோ டேர்ம்ஸ். இப்போ 2 சார்ஜஸ்னால் Q1 Q2 போட்டுக்கலாம்.
இன்னும் 3 சார்ஜஸ் இருந்துச்சுன்னா Q1 Q2 Q3 அப்படி நம்ம போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்து ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்குள்ள ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு -dV/dr. ஸோ இந்த டிவினா சின்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் dr அப்படின்றது சின்ன டிஸ்டன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுனா டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது பொட்டென்ஷியல் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கம்மியாகுது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணோம். மைனஸ் சைன்னா பொட்டென்ஷியல் கம்மியாகிற டைரக்ஷனில் தான் ஃபீல்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சறுக்கு எடுத்துக்கலாம். சறுக்கில் ஒரு கிட்டு வந்து இப்படி கீழே போகுது. ஸோ கிட்டு வந்து இனிஷியலாக ஒரு புஷ் கொடுத்தா தான் இப்படி சறுக்க முடியும். அந்த இனிஷியல் புஷ் அதுதான் பொட்டென்ஷியல். அண்ட் இந்த ஹைட் வந்து பொட்டன்ஷியலை ரெப்ரசன்ட் பண்ணும். இந்த சறுக்கோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக என்னாகும், இந்த பொட்டன்ஷியல் வந்து கம்மியாகும். அண்ட் இந்த ஸ்டீப்னஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஹைட்டான சறுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த குழந்தை வந்து என்னாகும், கீழே போகும். ஆனால் அந்த ஹைட் வந்து இப்படி இருந்துச்சுன்னா ஸ்லோவாக தான் அந்த கிட் வந்து மூவ் ஆகும். ஸோ இதை தான் இந்த ஃபார்முலாவில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸ்டீப்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கராக இருக்கும். அப்போ தான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு சார்ஜஸ் வந்து மூவ் ஆகும். இதுவே உங்களுக்கு ஸ்டீப்னஸ் கம்மியாக இருந்துச்சு, பொட்டன்ஷியல் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வீக்காக இருக்கும். அண்ட் டிஸ்டன்ஸ் கூட உங்களுக்கு பொட்டன்ஷியல் குறைஞ்சிட்டே தான் வரும். அதை தான் நம்ம மைனஸ் சிம்பலில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் ரிலேஷன். ஒர்க் டன் ரிலேஷனில் வந்து V இஸ் ஈக்குவல் டு அதோடைய ஃபார்முலா W/Q. பொட்டன்ஷியல் அப்படின்னா ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். பொட்டன்ஷியல்னா ஒர்க் டன் பர் யூனிட் சார்ஜ், சரியா? அண்ட் யூனிட் ஆஃப் பொட்டன்ஷியலுடைய யூனிட் வந்து வோல்ட். அண்ட் இந்த 1/4πε0 உடைய வேல்யூ வந்து 9 × 10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை c². ஸோ பொட்டன்ஷியல் அப்படின்னாலே எவ்வளோ புஷ் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். எவ்வளோ தூரம் அந்த சார்ஜஸ் வந்து புஷ் ஆகுது அப்படின்றது தான் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னால் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜை புஷ் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல். உங்களுக்கு இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஸோ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அந்த சர்ஃபேஸில் எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸில் உள்ள பொட்டன்ஷியலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். ஸோ அதுதான் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் நீங்கள் சார்ஜஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒர்க் டன் கிடையாது. ஸோ நோ ஒர்க் டன் இன் மூவிங் a charge from one point to another in equipotential surface. And in the equipotential surfaceல electric field எப்போவுமே perpendicular-ஆ தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். ரெண்டு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் இன்டர்செக்ட் ஆகாது. ரெண்டு ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸும் என்ன ஆகாது, இன்டர்செக்ட் ஆகாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸ்
அப்புறம் சர்க்குலர் சர்ஃபேஸ் அரவுண்ட் பாயிண்ட் சார்ஜ். ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குன்னா அதை சுற்றி உள்ள சர்க்குலர் சர்ஃபேஸும் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த சாப்டருடைய நெக்ஸ்ட் பார்ட் கெப்பாசிட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன? சார்ஜை ஸ்டோர் பண்ண யூஸ் ஆகிற டிவைஸ் தான் என்னது? கெப்பாசிட்டர். சார்ஜை ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் கெப்பாசிட்டர். ஸோ இந்த கெப்பாசிட்டர் வந்து உள்ள சார்ஜஸை வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும். கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C is equal to Q/V. இதில் C வந்து கெப்பாசிட்டன்ஸ், Q வந்து ஸ்டோர்டு சார்ஜ் and V is applied voltage. ஸோ வோல்டேஜ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது எவ்வளோ சார்ஜஸ் ஸ்டோர் ஆகுது அதை இண்டிகேட் பண்ணுறது தான் கெப்பாசிட்டன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டோட சைஸ் தான் என்னது? கெப்பாசிட்டன்ஸ். அதில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து சார்ஜஸ் அண்ட் அந்த ஹைட் ஆஃப் த வாட்டர் தான் வோல்டேஜ் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பெரிய பக்கெட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய வாட்டர் ஹோல்ட் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு பெரிய கெப்பாசிட்டன்ஸ், பெரிய கெப்பாசிட்டி உள்ள கெப்பாசிட்டன்ஸ்னால் உங்களுக்கு நிறைய சார்ஜஸை ஸ்டோர் பண்ணும். ஸோ ஹை கெப்பாசிட்டன்ஸ் is equal to more charge storage at same voltage. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரட். ஃபேரடை வந்து கேபிட்டல் எஃப்ல ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கெப்பாசிட்டன்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் ஆகி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட் இருக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பிளேட்டோட ஏரியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் 2 பிளேட் இருந்துச்சுன்னா அந்த 2 பிளேட்டோட டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் அதுக்கு நடுவில் என்ன மீடியம் இருக்குது அந்த மீடியமே இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா, டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஆக்சுவல் சார்ஜ் ஆர் வோல்டேஜ். ஸோ சார்ஜே வோல்டேஜே இது டிபெண்ட் பண்ணி இருக்காது. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா பிளேட்டோட ஏரியா, அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ் அண்ட் மீடியம் பிட்வீன் தி பிளேட்ஸ். ஸோ இது வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. Now நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் parallel plate capacitor பார்க்கலாம். ஸோ சிபிஎஸ்சியை பொறுத்தவரை 2, 3, 5 மார்க்ஸ் 2, 3, 5 மார்க்ஸ் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் parallel plate capacitorனா என்ன? 2 மெட்டல் பிளேட்ஸ், 2 மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும். அதோடைய ஏரியா வந்து சேமாக இருக்கும் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். 2 பிளேட்ஸும் பேரலாக இருக்கும். இந்த 2 பிளேட்ஸ்க்குள்ளே சார்ஜை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டோர் ஆச்சுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் ஆகும். இதை தான் parallel plate capacitorன்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய ஃபார்முலா பார்க்கலாம். ஃபார்முலா ஃபார் parallel plate capacitor, C is equal to ε0 into A/D. இதில் ε0 அப்படின்றது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். நெக்ஸ்ட் வந்து A வந்து ஏரியா ஆஃப் பிளேட், அந்த பிளேட்டோட ஏரியா. அண்ட் D வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பிளேட்ஸ். இந்த ஃபார்முலா நமக்கு 3 ரிசல்ட்டை சொல்லும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை உங்களுக்கு அசர்ஷன் அண்ட் ரீசனில் கூட கேட்கலாம். ஸோ ஏரியா இன்க்ரீஸ் பண்ண அந்த பிளேட் இருக்குதுல்ல, அந்த பிளேட்டோட ஏரியாவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா கெப்பாசிட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும்.
இது ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ், ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஃப்ரம் ஃபார்முலாலே நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோன்னா, பிளேட்ஸ் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சுன்னா நிறைய சார்ஜஸை ஸ்டோர் பண்ணலாம். சரியா? பிளேட் வந்து ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சுன்னா, நியர் ஆர் க்ளோசர், மோர் சார்ஜஸ். ஸோ இது சிபிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச கான்செப்ட். இப்போ நம்ம அந்த பிளேட்ஸ்க்கு நடுவில் டை எலக்ட்ரிக் மெட்டீரியலை இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா, ஸோ இதுக்கு நடுவில் ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ டை எலக்ட்ரிக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ், மைக்கா, இது எல்லாமே டை எலக்ட்ரிக் மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி நம்ம டை எலக்ட்ரிக் மெட்டீரியலை கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபார்முலா என்ன வரும்னா, C is equal to ஒரு கான்ஸ்டன்ட் இன்டூ எப்சிலான் 0 இன்டூ A டிவைடட் பை D. இங்கே K பார்த்தீங்கன்னா டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். K என்னது? டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் போட்டிருக்காங்க. ஸோ டை எலக்ட்ரிக் மீடியமை வந்து நீங்கள் ரெண்டு கெப்பாசிட்டர் பிளேட்ஸ்க்கு நடுவில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் K டைம்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இதோடைய ரீசன் பார்த்தீங்கன்னா டை எலக்ட்ரிக் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை ரெடியூஸ் பண்ணும். ஸோ டை எலக்ட்ரிக் ரெடியூசஸ் யார? எலக்ட்ரிக் ஃபீல்டை. ஸோ சார்ஜ் ஸ்டோர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டோரேஜ் ஆஃப் சார்ஜஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ எக்ஸாம் ஓரியன்டாக நீங்கள் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, கெப்பாசிட்டன்ஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கும், டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும், அஸ் வெல் அஸ் மீடியமை டிபெண்ட் பண்ணியிருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் சார்ஜ் மேலே எப்போவுமே என்ன ஆகாது? டிபெண்ட் ஆகாது. இதை எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதோடைய யூனிட் வந்து ஃபேரட். ஸோ இது தெரிஞ்சாலே உங்களுக்கு 1 மார்க் கேரண்டி. அண்ட் இந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் டயலெக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது C டைம்ஸ் த டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கான்செப்ட் பார்க்கலாம். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அ கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டரில் எப்படி எனர்ஜி ஸ்டோர் ஆகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்மில் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. ஸோ கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்மில் தான் என்ன ஆகுது? எனர்ஜி அதில் ஸ்டோர் ஆகுது. அண்ட் அதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா U இஸ் ஈக்குவல் டு ½ CV². அண்ட் இதில் U வந்து எனர்ஜி ஸ்டோர்டு, சரியா? அண்ட் C வந்து கெப்பாசிட்டன்ஸ், அண்ட் V வந்து வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். ஸோ இது வேறு ஃபார்மில் கூட நம்ம எழுதிக்கலாம். எப்படின்னா U இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு Q இன்ட்டு V இப்படின்னு எழுதிக்கலாம். ஒரு U இஸ் ஈக்குவல் டு Q² பை 2C. ஸோ இப்படியும் நம்ம என்ன எழுதிக்கலாம்? எனர்ஜி ஸ்டோர்டுன்னு கெப்பாசிட்டர் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி வந்து பிளேட்ஸில் இல்லை. எனர்ஜி எதில் இல்லை? பிளேட்ஸில் இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் பிட்வீன் த பிளேட்ஸில் ஸ்டோர் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் இந்த எனர்ஜி என்ன ஆகுது? பிட்வீன் த பிளேட்ஸில் தான் இது ஸ்டோர் ஆகுது. இதோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா, எனர்ஜியோட யூனிட் நமக்கு தெரியும், விச் இஸ் ஜூல். ஃபார்முலாவை கரெக்டாக ரைட் பண்ணுங்க. ½ மார்க் ப்ளஸ் ½ மார்க் ஈஸியாக இதில் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்.
சிம்பிளாக சொல்லணும்னா டோட்டல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ எனர்ஜி எவ்வளோ ஸ்மால் வால்யூமில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எனர்ஜி டென்சிட்டியோட மீனிங் பார்த்திங்கன்னா யூனிட் வால்யூமுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது. ஸோ யூனிட் வால்யூமில் எவ்வளவு எனர்ஜி அப்படின்றது தான் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனர்ஜி டென்சிட்டி வந்து ஸ்மால் யூ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸ்மால் யூ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் யூ டிவைடட் பை வால்யூம். ஓகேவா? அண்ட் ஃபார் கெப்பாசிட்டர் நமக்கு ஸ்மால் யூ இஸ் ஈக்குவல் டு half into epsilon 0 into E square. ஒரு டைஎலக்ட்ரிக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த எப்சலான் 0 வந்து எப்சலானால் ரீப்ளேஸ் ஆகும். half into epsilon into E square. இது எதுக்குன்னா டைஎலக்ட்ரிக் மீடியம்க்கு. ஸோ இது வந்து வேக்யூம்க்கு. ஸோ இவ்வளோ கான்செப்ட்ஸ்லேயே உங்களுக்கு சாப்டர் 2 வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிட்டு அண்ட் நிறைய நியூமரிக்கல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஆன்சரில் யூனிட்ஸ் போட மறக்காதீங்க. ஸோ இப்போ வரைக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கிற பொட்டென்ஷியல், கெப்பாசிட்டன்ஸ், எனர்ஜி டென்சிட்டி எல்லாமே தியரியாக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக் பார்க்கலாம், கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல். ஸோ கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ் காம்பினேஷனில் உங்களுக்கு கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா 1/C is equal to 1/C1 plus 1/C2. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது. அண்ட் பேரலல் காம்பினேஷனில் கெப்பாசிட்டர் வந்து உங்களுக்கு இப்படி பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா வந்து C is equal to C1 plus C2 plus C3 அப்படின்னு வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படின்னா சீரீஸ் காம்பினேஷனில் கெப்பாசிட்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், பேரலல் காம்பினேஷனில் கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து நியூமரிக்கல்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 20 minutesல நம்ம சாப்டர் 2ஓட இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் எக்ஸாம் வெயிட் டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இனிமேல் நீங்கள் நியூமரிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் நீங்கள் கண்டிப்பாக 8+ மார்க்ஸை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாப்டரை நீங்கள் புக்கை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்கள் ஃபார்முலாஸை சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நியூமரிக்கல்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ உங்களோட ஒர்க் என்னென்னா ஒரு 2 to 3 நியூமரிக்கல்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஃபிசிக்ஸில் இந்த சாப்டர் உங்கள் ஸ்ட்ரென்த்தே மாறும். நம்ம ஃபிசிக்ஸ் குருவில் கான்செப்ட் புரிஞ்சாதான் மார்க்ஸ் வரும்னு நம்புகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒன் ஷார்ட் வீடியோ. இதே மாதிரி சிம்பிளாக கிளியர் ஃபிசிக்ஸ் வேணும்னா ஃபிசிக்ஸ் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எல்லா கொஷின்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டடி ஸ்மார்ட், ஸ்கோர் ஹை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.